அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்ரேலியர் இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளி இயக்கங்களுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் என்றுமில்லாத வகையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தியுள்ளார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நேற்றைய காணொலியில் தெளிவாக தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இடையே ஒரு நேரடியான மோதல் ஏற்படுமா என்ற கேள்வி இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனானில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் சுற்றி வரும் நாடுகளிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைய நாளில் இஸ்ரேல் மேற்கு கரையில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குடிநீர் விநியோகத்தை குறைத்திருப்பதாக பாலஸ்தீன நீர் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய கெப்ரோன் மற்றும் பெத்லஹேம் பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நீரின் அளவை மிகப்பெரிய அளவில் குறைத்திருப்பதாக பஃபா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோடையின் வெப்பம் வறண்ட காலத்தின் தொடக்கத்தில் இந்த குறைப்பு மேற்கு கரையில் உள்ள சமீபத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளின் புதிய வடிவம் என அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குண்டு வீசிக்கொள்வது, துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வது, விமான தாக்குதல் ஊடாக கொள்வது என பல முறைகளில் இன அழிப்பை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் தற்பொழுது காசாவுக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது உணவை, பசியை, பட்டினியை ஒரு ஆயுதமாக கொண்டு அந்த மக்களை கொன்று குவிப்பதற்கு எவ்வாறு முயன்று கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலும் தன்னுடைய கொடூரமான நடவடிக்கையை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அப்பாவி மக்களின் குடிநீர், அத்தியாவசிய தேவையான குடிநீரை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை மிக குறைந்த அளவில் விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என பாலஸ்தீன நீர் ஆணையம் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனின் உணவில், நீரில், அவனுடைய மருந்தில் என அத்தியாவசியமான சேவைகளில் கூட அரசியல் செய்யக்கூடிய, படுகொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையை தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு இவ்வளவு பெரிய போர்க்குற்றம் என்பதை இந்த உலகத்தின் கண்ணுக்கு முன்னால் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து பாலஸ்தீன மக்களினுடைய புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய அல்-அக்ஸா மசூதிக்குள் இன்று வலதுசாரி இஸ்ரேலியர்கள் மசூதி வளாகத்திற்குள் பிரயோகித்து கிழக்கு ஜெருசலேமில் பல்வேறுபட்ட ஆத்திரமூட்டு நடவடிக்கைகளை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலின் கொடிகளை ஏந்தியவாறு 800 வலதுசாரி இஸ்ரேலியர்கள் போலீசார், இஸ்ரேலிய இராணுவத்தினர் பார்த்திருக்க அந்த அல்-அக்ஸா மசூதியினுடைய மைதானத்துக்குள் நுழைந்து மைதானத்துக்குள் இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்றே அங்கு தொழுகை நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஆத்திரமூட்டும் வகையில், கேலி செய்யக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. இந்த அல்-அக்ஸா மசூதியில் பாலஸ்தீன மக்களின் வழிபாட்டுரிமையை எப்படியும் இல்லாது செய்ய வேண்டும், அல்-அக்ஸா மசூதியின் புனிதத்தை மாசுபடுத்த வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் செயற்படக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இவ்வாறு அல்-அக்ஸா மசூதியில் செய்யப்படும் அடக்குமுறைகள் இவர்கள் நினைத்ததை விட இன்னும் எதிர்மாறான விளைவுகளைத்தான் இவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை இவர்கள் இன்னும் புரியாமல் இருப்பதுதான் வியப்பான விடயமாக இருக்கின்றது. அடுத்து லெபனான் இஸ்ரேல் இடையில் ஒரு முழு அளவிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என இன்று இஸ்ரேலிய ஊடகங்களும் மேற்குலக அமெரிக்கா, பிரிட்டன் ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று கிரியாட் சோம்னா மற்றும் பல்வேறுபட்ட வடக்கு இஸ்ரேலின் நகரங்களுக்கு பயணம் செய்திருப்பதாகவும் அங்கு ஊடகவியலாளர்களிடம் அவர் பேசுகையில் விரைவில் லெபனான் மீது, ஹிஸ்புல்லாக்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயார் நிலைக்கு வந்திருக்கின்றோம், எங்களுடைய இராணுவம் முற்றாக இதற்கு தயாராக இருக்கின்றது, 50,000 ரிசர்வ் படையினரை உடனடியாக மீண்டும் இராணுவ சேவைக்கு வருமாறு இஸ்ரேல் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இந்த 50,000 பேரும் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு போர் நடைபெற்றால் இவர்களுக்கு இருக்கின்ற இராணுவ வீரர்களை கொண்டு ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள முடியாது என்பதால் புதிய 50,000 ரிசர்வ் படைகளை அழைத்திருப்பதாக, அவசரமாக அழைத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஹமாஸுடன் ஒரு மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களுடனும் சமகாலத்தில் ஒரு மோதலை இஸ்ரேல் தொடங்கினால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான்
யுத்த நிபுணர்களுடைய போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது. ஏனெனில் முழுகளவிலான யுத்தம் இல்லாமலே ஹிஸ்புல்லா ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் ராக்கெட் தாக்குதலே வடக்கு இஸ்ரேலை முற்றாக முடக்கி இருக்கின்றது. லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் அந்த இடத்தை விட்டே தப்பியோடி விட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடியிருப்புகள் அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலிய அயன்டோம் தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் ஒரு நேரடி போருக்கு வந்தால் நாங்களும் முழு அளவிலான போருக்கு தயார் நிலையில் தான் இருக்கின்றோம் என்பதை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா இன்றைய தினம் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம். சமாதானம் என்று சொன்னால் லெபனானுடன் இஸ்ரேல் சமாதானம் என்பதன் கருத்தில் பாலஸ்தீன மக்களுடன் சமாதானம், காசாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த வேண்டும், இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும். அப்படி ஒரு வேலை இஸ்ரேல் நிறுத்தினால் மட்டுமே ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தும். ஏனைய எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்திற்கும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், மேற்குலகமாக இருக்கலாம், ஹிஸ்புல்லா அடிபணியாதனவும் முழு அளவிலான யுத்தத்திற்கு எங்களுடைய போராளிகளும் லெபனானியர்களும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஹிஸ்புல்லா விடுத்திருக்கின்றார். அடுத்து ஹிஸ்புல்லாவின் உடைய தாக்குதல் காரணமாக நேற்று ரமோட் நப்தாலி பிராக்ஸில் இருக்கக்கூடிய அயன்டோம் தளங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை இன்று சுயாதீன ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியாட்டியிருக்கிறார்கள். இது ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை. ATGM ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த அயன்டோம் ஏவுதளத்தை முற்றாக ஹிஸ்புல்லா அளித்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு இஸ்ரேலில் ரமோட் நப்தாலி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தளம் இஸ்ரேலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தடுப்பு அயன்டோம் தளமாக இருந்தது. ஏனெனில் இஸ்ரேலுக்குள் வரக்கூடிய முதலாவது ஏவுகணை தாக்குதல்கள் இந்த நப்தாலி தளத்தை கடந்தே வர வேண்டும். எனவே ஆரம்பத்திலேயே இந்த அயன்டோம்களில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் ஹிஸ்புல்லா அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த தளம் அளிக்கப்பட்டிருக்கின்றமை ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய திறனை கணிசமான அளவு குறைத்திருப்பதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு மிக பெரும் யுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. 3 துப்பாக்கிதாரிகள் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து கடுமையான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் உடனடியாக பதிலுக்கு லெபனான் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அதில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்திய ஆயுததாரிகளில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் தப்பிச் சென்று விட்டதாகவும் இன்னொருவரை காயத்துடன் தாங்கள் கைது செய்திருப்பதாகவும் லெபனான் இராணுவம் அறிவித்திருக்கின்றது. இவர்கள் நடத்திய தாக்குதலில் லெபனான் பாதுகாப்பு படை அமெரிக்க தூதரகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த ஒரு பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்திகளையும் அவர்கள் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 1983ஆம் ஆண்டு பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஒரு மிகப்பெரிய தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தற்கொலை தாக்குதலில் 63க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர், அதிகாரிகள், அமெரிக்க முக்கியஸ்தர்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலம் மீண்டும் திரும்புகின்றதா என்று அமெரிக்கா அச்சப்படத்தக்க வகையில் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் வாசல் வரை வந்து நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று வெளியாக இருக்கின்றது. அடுத்து தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தசலிம் தளத்தில் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது. ஹமாஸுடைய அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெற்கு இஸ்ரேலின் தசலிம் தளத்தில் பொறி வெடிகள் மூலம், அதாவது அங்கு வைக்கப்பட்ட வெடிகளை தூரத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி வெடிக்க வைத்ததில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 9 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்தே இந்த பொறிவெடி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிக கடுமையான விளைவுகளை தெற்கு காசாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஸ்லோவானியாவினுடைய பாராளுமன்றம் பாலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக இன்று அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஸ்லோவானியாவினுடைய அரசு தலைவர் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிப்போம், பாலஸ்தீன மக்களை விடுதலையை நாங்கள் அங்கீகரிப்போம், பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஒன்றே இந்த பிராந்தியத்தில் அமைதிக்கு வழிவகுக்கும் என்றெல்லாம் வாய்மூலம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இன்று உத்தியோகபூர்வமாக பாலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக ஸ்லோவானியா அங்கீகரித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்
பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய 147வது நாடாக ஸ்லோவானியா வந்திருக்கின்றது என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே நேட்டோ கூட்டணியில் இருந்தாலும் கூட பெல்ஜியம், ஸ்பெயின் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்தார்கள். நோர்வே போன்ற நாடுகள் அங்கீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு நேட்டோ நாடு ஸ்லோவானியா பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் கொடுத்திருப்பது பாலஸ்தீன மக்கள் மீது எவ்வளவத்திற்கு இவர்கள் இனப்படுகொலையையும் அழிவு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்களோ அதே வேகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தனி சுதந்திர பாலஸ்தீன தாயகம் அமைக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் அவர்களுக்கான ஆதரவு குரல்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக ஸ்டேலை ஆதரித்திருக்கக்கூடிய ஸ்டேலின் நட்பு நாடுகள் கூட ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டு வெகுண்டொழுந்து ஸ்டேலினுடைய இனப்படுகொலையால் மனது விரக்தி அடைந்து ஸ்டேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது பாலஸ்தீன வரலாற்றிலே இவ்வளவு இழப்புகளின் பின்னர், இவ்வளவு மரணங்களின் பின்னர், இவ்வளவு துயரத்தின் பின்னர், இவ்வளவு கண்ணீருக்கு பின்னராவது ஒரு பாலஸ்தீன தாயகம் அந்த மக்களுக்காக அமைய போகின்றது என்ற விடயத்தை தான் எதிர்காலத்தில் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.